Welcome to RSR Max Integration Application of Trigonometrical Identities. Integration sumல trigonometric identities எப்படி யூஸ் பண்ணுறது. இன்டெகிரலில் வந்து சைன் ஸ்கொயர்னு வந்தால் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அந்த ஸ்கொயரை வந்து மல்டிபிள் ஆங்கிள் 2x இந்த மாதிரி ஆங்கிளில் மாற்றணும். அதுமாதிரி இன்னொரு சம் வந்து சைன் கியூப் இருக்குது. சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் எந்த ஸ்கொயர் வந்தாலும் இல்லை சைன் கியூப் காஸ் கியூப் டேன் கியூப் எந்த கியூப் வந்தாலும் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலான மல்டிபிள் ஆங்கிள் யூஸ் பண்ணணும். இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து 1 - cos 2x/2 இது trigonometric ஃபார்முலா. அப்போ இந்த சைன் ஸ்கொயரில் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இதை மாற்றிக்க வேண்டியது. therefore இன்டெகிரல் 1 - cos இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 - cos 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக கணக்கில் உள்ள 2x + 5 / 2 × 5 இது ரெண்டு இன்டெகிரலாக பிரிச்சுக்கலாம். இன்டெகிரல் 1/2 × dx ஒரு இன்டெகிரல் காஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 2 × 4x + 10 பை இந்த 2 × dx ஒரு இன்டெகிரல் dxக்கு எக்ஸு therefore 1/2 வெளில வச்சுட்டேன். therefore dx எக்ஸு இன்டெகிரல் வந்து காஸ் எக்ஸுக்கு வந்து சைன் எக்ஸு therefore cos 4x + 10க்கு sin 4x + 10 இந்த 4xக்குள்ளே 4 கீழே வந்துடும். எப்போதுமே இங்கே ஏவாக இருந்துச்சுன்னா a 3 + 3 + c இஸ் ஆன்சர் டு த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். இப்போ சைன் கியூப் 2x + 1 இன்டெகிரல் எடுத்துருக்காங்க. இந்த சைன் கியூபுக்கு ரெடியான ஃபார்முலா இந்த ரெடியாகவே இருக்குது. 3 sin θ - sin 3θ/4. அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் தீட்டா இருக்கிற இடத்துல இந்த ஃபுல் நம்பர் 2x + 1. அப்போ கணக்கு எப்படி மாறும் அப்படின்னா இந்த 4 வந்து 1/4 காமனாக எடுத்துட்டேன். இன்டெகிரல் 3 × sin தீட்டாக்கு பதிலாக 2x + 1 -4 × sin 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 3θ 3 × 2x + 1. அப்போ இது வந்து இது அப்படியே இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 2 = 6 + இங்கே வந்து 3 1 is 3. இப்போ இன்டெகிரலில் வந்து சைனுக்கு வந்து -cos x நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ -cos இந்த 2x + 1 இந்த உள்ள 2 கீழே வந்துடும். அதுபோல் இந்த மைனஸ் அப்படியே வச்சுருக்கோம். இந்த சைனுக்கு வந்து இன்டெகிரலில் -cos இங்கே என்ன இருக்கோ 6x + 3 பை இந்த எக்ஸுக்கு பதில் 6 கீழே வந்துடும் +c. therefore மல்டிப்ளை பண்ணோம்னா -3/2 4 are 8 cos 2x + 1 ப்ளஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் திஸ் 4 × 6 1/24 cos 6x + 3 + c. அதனால் வந்து கன்வெர்ட் தி பவர் இன்ட்டு மல்டிபிள் ஆங்கிள் யூஸிங் trigonometric ஃபார்முலா. இது மாதிரி ஃபார்முலாவை ஸ்கொயருக்கும் ஒரு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, கியூபுக்கும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி செம்ம வந்து இப்படி மல்டிபிள் ஆங்கிளில் மாற்றி அப்புறம் போடலாம். ஆனால் பேசிக்காக வந்து இன்டெகிரல் sin x வந்து -cos x, அது இன்டெகிரல் cos xக்கு வந்து sin x + c அது மெயின் ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி போடுறோம். இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. திஸ் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு யூ. எங்கெல்லாம் sin ஸ்கொயர் வருதோ இந்த ஐடென்டிட்டி, cos ஸ்கொயர் இருந்தால் 1 + cos 2x/2 வரும். அதுமாதிரி sin கியூபுக்கு இந்த ஃபார்முலா, அதுமாதிரி cos கியூபுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். therefore subscribe RSR Max, like, share and comment. Actually you have to keep all these things in your memory. Okay, thank you very much. Subscribe RSR Max, like, share and comment to your friends. This is an examination time. Okay.